நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நமக்கு நிறைய சிலபஸ் இருக்குது. பைபிளில் அவர் இப்படி இருக்கார், இப்படி, இதெல்லாம் சிலபஸ் மட்டும் இந்த பரவாயில்ல. அந்த சிலபஸை சமூகத்துக்கு கொண்டு சேர்க்கிற சில ரோல் மாடல்கள் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ரோல் மாடலாக நாம் வாழுகிற காலத்தில் வாழுகிற அருமை அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்களுடைய இறை செய்தியை இப்போது கேட்க இருக்கிறோம். முதலில் அவரை பற்றிய ஒரு காட்சி தொகுப்பு, அதனைத் தொடர்ந்து அவருடைய இறை செய்தியை நாம் இப்பொழுது கேட்போம். அப்போஸ்தலர்கள் இது வெறும் பதவியோ பதக்கமோ அல்ல, மதத்திற்கான பட்டமும் அல்ல. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பெயருக்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ அப்போஸ்தலர்கள் என்று போட்டுக்கொள்வதையும் அழைப்பதையும் பெருமையாக எண்ணுகிறார்கள். மாறாக இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களைப் போல பாடுபடுவதற்கு பெரும்பாலானவர்கள் விரும்புவதில்லை. சுகபோக அப்போஸ்தலர்களாக தான் இருக்க விரும்புகிறார்கள். இப்படிப்பட்ட பொய்யான உலகத்திலும் ஒரு மெய்யான அப்போஸ்தலனை தேடி பார்க்கிறது இந்த தொகுப்பு. அன்று தெசலோனிக்கே பட்டணத்தின் அப்போஸ்தலர்களை உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று சாட்சி சொன்னார்கள். அதே சாட்சி இன்று இவர் செல்லும் பல பட்டணங்களிலும் நாடுகளிலும் சாறை சாறையாய் மக்கள் வருவதோடு இவரால் பல நன்மைகளையும் அடைய தேவன் பயன்படுத்தும் பாத்திரம்தான் இந்த அப்போஸ்தலர். சீக்கிரத்திலே எழுப்புதலை அனுப்ப மாட்டீரா? உம்முடைய ஆவியை ஊற்றி விட மாட்டீரா? ஒரு மாற்றத்தை கொடுக்க மாட்டீரா? என்ற ஒரு ஏக்க பெருமூச்சு நமக்குள்ளே வரும்போதுதான் தேவன் எழுப்புதலை அனுப்ப முடியும். யூதாவையும் சீலாவையும் இயேசுவுக்காக தங்கள் உயிரையும் ஒப்புக் கொடுக்க துணிந்தவர்கள் என்று பறைசாற்றினார்கள். அதற்கு சற்றும் குறையாமல் இன்றும் பல போராட்டங்கள், புறக்கணிப்புகள், எதிர்ப்புகள், கேலி கிண்டல்கள், பெரும் தலைவலிகள் வந்தாலும் பின்வாங்காமல் நிற்கும் தலைவர்தான் இந்த அப்போஸ்தலர். பயப்படாதே, இந்த கப்பர் சேதம் அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது என்று தீர்க்கமாய் தீர்க்க தரிசனம் உரைத்த பவுலால் காப்பாற்றப்பட்டவர்கள் அநேகர். கொரோனா பேரழிவிலும் சத்தியம் டிவி மூலம் மக்களுக்கு ஆறுதலும் தேற்றுதலும் கொடுத்து கர்த்தர் சொன்னதை தீர்க்கமாய் உரைத்த தீர்க்கதரிசிதான் இந்த அப்போஸ்தலர். அந்தியோகியாவில் பெரிய பஞ்சம் உண்டான போது பணம் சேகரித்து பவுலும் பர்னபாவும் சமூக பணியாற்றினார்கள். அதற்கு எள்ளளவும் குறையாமல் வெறும் உபதேசம் மட்டுமல்லாமல் பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் அன்பர், குறிப்பாக ஏழைகளுக்கு பள்ளிக்கூடம், விவசாயிகளுக்கு நற்பணி, ஆதரவற்றோருக்கு உணவு, மருத்துவமனை, நீர்த்தேக்க தொட்டி என அவர் செய்த நன்மைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். நிச்சயமாகவே சகோதரர், ஊழியர், நண்பர், தீர்க்கதரிசி என அழைக்கப்படும் இவரை இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் போல இந்த நூற்றாண்டின் அப்போஸ்தலர் என்று அழைப்பதில் தவறொன்றும் இல்லை. ஆனால் அவரோ எதையும் விரும்ப மாட்டார், ஏற்கவும் மாட்டார். 45 ஆண்டுகள் ஆனாலும், இந்தியாவின் தலை சிறந்த ஊழியர்களில் ஒருவரானாலும் இன்றளவும் அவர் அன்பு அண்ணன் சகோதரர் மோகன் சி லாசரஸ் என்று மட்டுமே அழைக்கப்படுகிறார். நின்று 138 கோடி இந்திய மக்கள் ரட்சிக்கப்படவே ஆண்டவரே, என் ஜனங்கள் நரகத்துக்குள்ள போய்விடக் கூடாது, என் ஜனங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களே என்று ஏக்கத்தோடு கதறுகிற உள்ளங்களை தேவன் தேடுகிறார். தெரியுமா உனக்கு? அண்ணன் அவர்களை இந்த நாளினுடைய இறை செய்தி வழங்கும்படி அன்போடு அழைக்கிறோம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இங்கே அமர்ந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும், உலகம் முழுவதிலும் பல தேசங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகள் குடும்பத்தினர் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்கிறேன். சத்திய தொலைக்காட்சி இது ஆண்டவருடைய இருதயத்தில் தோன்றின ஒரு திட்டம். இது மனிதனால் உண்டாக்கப்பட்டதும் அல்ல, மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதும் அல்ல. ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் திட்டமிட்டு இப்படி ஒரு தொலைக்காட்சி ஒன்று வேண்டும், ஜனங்களுக்கு உண்மையான செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும், அதன் மூலமாக தேசத்தின் காரியங்களை மக்கள் அறிந்து அதற்காக பிரார்த்தனை செய்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த சத்திய தொலைக்காட்சியை ஆரம்பித்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், நான் ஒரு சுவிசேஷகன், என் பாட்டில் திருப்பிரசங்கம் மாதிரி மக்களுக்கு இயேசுவை சொல்லுவேன்.
என்கிட்ட வந்து ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கணும், இதை செய்யணும்னு ஆண்டவர் சொன்னால் எனக்கே முதல்ல ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன ஆண்டவரே, எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? டிவி சேனல் ஆரம்பிக்க சொல்கிறீங்க, ஒரு கிறிஸ்தவ சேனல் ஆரம்பிக்க சொன்னால் பரவாயில்ல, நம்ம பாட்டை போட்டு பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்தி சேனல் ஆரம்பிக்க சொல்கிறீங்களே. ஆண்டவர் சொன்னார், எழுப்புதல் காலத்தில் இந்த சேனல் அவசியம். மக்களுக்கு உண்மையான செய்தி கொண்டு செல்லப்பட வேண்டும். தேசத்தில் நடக்கிற நிகழ்வுகளை மக்கள் அறிந்து தேசத்திற்காக ஜெபம் செய்ய வேண்டும். அதற்காக இந்த சேனல் அவசியம் என்று ஆண்டவர் சொன்னார். நான் எப்படி அதை செய்ய முடியும்? ஆண்டவர் எனக்கு நிறைய பொறுப்புகளை தந்திருக்கிறீங்க, அதை செய்வதற்கு எனக்கு நேரம் போதவில்லையே. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ இதை செய்ய மாட்டாய், நீ ஆரம்பித்து கொடுத்து நம்பிக்கையான நபரிடத்தில் அதை ஒப்படைக்க வேண்டும், அவர்கள் அதை செய்வார்கள் என்பதாக ஆண்டவர் தெளிவாய் பேசினார். அதனுடைய விளைவுதான் சத்தியம் தொலைக்காட்சி. அதில் ஆரம்பத்தில் நிறைய பிரச்சனை, போராட்டங்கள், அதை நடத்த முடியாதுங்கிற சூழ்நிலை எல்லாம் வந்தபோதும் ஆண்டவர் தைரியப்படுத்தினார். நிலா சீஃபுட் சந்திரன் பிரதரை கத்தர் பயன்படுத்தி இதை தொடர்ந்து செய்யணும், இது தேவ திட்டம் என்று உற்சாகப்படுத்தி தேவன் தொடர்ந்து செய்ய வைத்தார். கடைசியில் என்ன செய்வதுன்ற சமயத்தில் தான் ஐசக் பிரதரை கத்தர் கொண்டு வந்து சேர்த்தார். நான் ரொம்ப ஜெபம் பண்ணினேன், யார் கையில் இதை பொறுப்பை கொடுப்பது, யார் இதை சிறப்பாக செய்வார்கள்? ஆண்டவரே, இது ஒரு ஊழியம், பிஸ்னஸ் ரெண்டும் சம்பந்தப்பட்டதாயிற்று என்று நினைத்த சமயத்திலே தான் ஐசக் பிரதரை கத்தர் கொண்டு வந்து சேர்த்தார். அது ஒரு அற்புதம். கத்தராய் கொண்டு வந்து இணைத்து பொறுப்பை அவர்கள் கையில் கொடுக்கும்படி செய்து இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப அழகாக அருமையாக தேவ திட்டம் நிறைவேறி வருகிறது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஐசக் பிரதர் அவர்கள் இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள். ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், தேவன் இப்படி செய்ய விரும்புகிறார் என்றால் அதை மறுக்க மாட்டார்கள். அவங்க சொன்ன மாதிரி நானும் அடிக்கடி பேசிக்கொள்வதில்லை, ஆனால் நிகழ்ச்சிகளை நான் பார்ப்பதுண்டு. அப்போது ஃபோன் பண்ணி உற்சாகப்படுத்துவேன், அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பணி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற பணி. வெறுமனே மக்களுக்கு மெய்யான செய்தியை கொண்டு செல்வது மாத்திரமல்ல, நற்கிரியைகள் மூலமாய் பாருங்கள், எத்தனை நன்மை செய்கிற மக்களை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்காக நான் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு அருமையான இந்த சமுதாயத்தில் நற்பணி செய்கிற சிலரை நானே இன்றைக்கு தான் அடையாளம் கண்டு கொண்டேன். இப்படியெல்லாம் தேவன் பயன்படுத்துகிற மனிதர்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிறார்கள் என்று. இந்த மாதிரி நல்லவர்களை, நன்மை செய்கிறவர்களை நமக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கவும், அவர்களுக்கு நம்ம உதவி செய்கிற வாய்ப்பை ஏற்படுத்தவும் சத்தியம் தொலைக்காட்சி ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு நற்கிரியை செய்தாலும் அதற்கு விரோதமாக கிரியை செய்கிற சாத்தானுடைய கிரியைகள் உண்டு. இதை வேத புஸ்தகம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறாரு. ஆகவே தான் நீங்கள் ரோமர் 15:32 வாசிக்கும்போது பவுல் ஒரு காரியம் சொல்லுகிறார், நான் ஜெபத்திலே போராடுகிறதை போல நீங்கள் போராட வேண்டும் என்று. எதற்காக போராடி ஜெபிக்க சொல்கிறார் என்ற இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், நான் செய்கிற நற்கிரியைகளை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் போராடி ஜெபம் பண்ண வேண்டும் என்று. ஒரு நல்ல காரியம் செய்வதற்கு கூட நம்ம ஸ்ட்ராங்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம் என்பதை வேதம் போதிக்கிறது. இல்லாவிட்டால் அதை கூட கொச்சைப்படுத்தி தவறாய் பேசுகிற பிசாசனுடைய ஏஜெண்டுகளாய் செயல்படுகிற பொல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஜெபிக்க சொல்லுகிறார். ஆகவே தான் நம்ம எல்லா காரியத்திற்கும் ஜெபிக்க வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்துகிறோம். ஐசக் பிரதருக்காக, இந்த சத்தியம் தொலைக்காட்சியில் பணி செய்கிற எல்லாருக்காக தினந்தோறும் கருத்தாக ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கி உலகம் எங்கிலும் அநேக தெய்வ பிள்ளைகள் ஜெபிக்கிறீர்கள். சத்திய தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஐசக் பிரதர் அவங்களுடைய பெயரை சொல்லி ஜெபிக்க வேண்டும். இதில் பணி செய்கிற எல்லாரும், இதில் பண முதலீடு செய்திருக்கிற, தியாகத்தோடு கொடுத்திருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸுக்காக ஜெபிக்க வேண்டும். இதில் விளம்பரங்களை கொடுத்துக்கிற வியாபாரிகள், தொழிலதிபர்கள், அவங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜாய் டு த வேர்ல்டுனாலே உலகத்திற்கு ஒரு சந்தோஷம்.
துக்கத்தோடு இருக்கிற மக்களை மகிழ்விக்கும்படியான நிகழ்வு தான் இது. பாருங்கள், பாதிக்கப்பட்ட எத்தனையோ மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை இப்படி நன்மை செய்கிற மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் நாம் முதலாவது ஒரு 2 நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். 47 வருடங்கள் இல்லாத அளவிற்கு மழை கொட்டி தீர்த்து விட்டது. அதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் சிரமத்துக்குள் இருக்கிறாங்க. நாம் அவர்களுக்காக ஜெபம் செய்ய போகிறோம். அவளை முதலாவது தேவன் ஆறுதல் படுத்தணும், தைரியப்படுத்தணும். நிறைய பேர் மனசோர்வுக்குள்ளாகி இருக்கிறாங்க. விரக்தியோடு பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். என்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்குள் அது வரும். ஆனால் ஆண்டவர் அவளை ஆறுதல் படுத்தி அவங்க இழந்து போனதை திரும்ப கிடைக்கும்போது இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடும். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் அவளுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கலாம். உலகமெங்கும் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற சத்தியம் டிவியில் இணைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை எல்லாரும் நீங்கள் கரமுயர்த்தி, தகப்பனே, நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் நல்ல மழையை கொடுத்தீர், அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆனாலும் இதில் பாதிக்கப்பட்டு நிற்கிற மக்களை நினைத்தருள வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்கள் ஜனங்கள் அநேகர் பாதிப்புக்குள்ளாகி பொருட்களை இழந்து அது நிமித்தமாய் விரக்தியோடு வேதனையோடு துக்கத்தோடு காணப்படுகிறார்கள். அவர்களுடைய ஆறுதலுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய துக்கங்கள் மாறுவதற்காக செபிக்கிறோம். அவருடைய விரக்திகள் நீங்கி ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். அரசாங்கம் அவர்களுக்கு அறிவித்திருக்கிற நன்மைகள் அவர்கள் கையில் போய் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகுதியான மக்களுக்கு அந்த உதவிகள் போய் கிடைக்கவும், இழந்து போனது எல்லாம் அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளவும் அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபம் செய்கிறோம். இனிமேல் இப்படி ஒரு அழிவு வராதபடி பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி மகிழ்வித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். ஜெபித்தால் மாத்திரம் போதுமா என்றால் போதாது. நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிற காரியம் வெறுமனே ஆறுதல் சொன்னாலோ வெறுமனே ஜெபித்தாலோ போதாது. நாம் கிரியையில் அவங்களுக்கு அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு கஷ்டத்தில் நிலைமையில் இருக்கிற பல மக்களை கண்டுபிடித்து உதவி செய்ய இயேசுடிக்கிறார் ஊழியத்தின் மூலம் நாங்கள் ஆட்களை நியமித்து சர்வே பண்ணி கொண்டு இருக்கிறோம். அரசாங்கம் ஒரு பக்கம் உதவி செய்யட்டும், நாமும் ஒரு பக்கம் உதவி செய்ய வேண்டும். அதை தீவிரமாய் செய்ய ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இது மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்கள் பக்கத்தில் தெருவில் அந்த இருக்கிற ஏழை குடிசைகளில் இழந்து போன மக்களுக்கு நீங்கள் உதவிக்கரம் நீட்ட வேண்டும். ஒரு குடும்பத்திற்கு ஒரு கிறிஸ்தவங்க நம்ம உதவி செய்தாலே எல்லா மக்களுக்கும் போதுமானது கிடைத்து விடும். நாம் எல்லாரும் இணைந்து உதவி செய்தால் நிறைய மக்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடும். அதை செய்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நாங்களும் செய்ய தீர்மானித்திருக்கிறோம். சத்தியம் டிவி பல நன்மைகளை செய்து கொண்டு வருகிறது. சத்தியம் டிவியோடு இணைந்தும் நீங்கள் செயல்படலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஒரு பிரசங்கம் பண்ணணும்னு என்னை நிறுத்தி இருக்கிறீங்க. ஏற்கனவே ஒரு பிரசங்கம் முடிந்து விட்டது. நம்முடைய ஐசக் பிரதர் அழகாக கிறிஸ்துமஸ் செய்தியை சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுதான் செய்தி. என்றாலும் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டதுனால நான் சுருக்கமாய் ஒரு காரியத்தை சொல்லி உங்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த புரோகிராமனுடைய தலைப்பே ஜாய் டு த வேர்ல்டு, உலகத்திற்கு சந்தோஷம். இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தியே. ஜாய் டு த வேர்ல்டு, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு சந்தோஷம். அதுதான் இயேசுவனுடைய பிறப்பு. லூக்கா 2:10 அதைத்தான் தேவதூதர்கள் அறிவித்தார்கள். உலகத்திற்கு சந்தோஷம் என்பதாக, எல்லா மக்களுக்கும் சந்தோஷம் என்பதாக, எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மதங்களுக்கு அப்பாற்பட்டு, இனங்களுக்கு அப்பாற்பட்டு, மொழிகளுக்கு அப்பாற்பட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் அந்த சந்தோஷம் பாதிக்கப்பட்டு விட்டது. ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கி சந்தோஷம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்கள் அதிகம். சிலருடைய வாழ்க்கையில் வியாதியினால் அந்த சந்தோஷம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது.
சிலருடைய வாழ்க்கையில் சில இழப்புகளினால் சந்தோஷம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளினால் உண்டான பயமுறுத்தல்கள், நெருக்கத்தினால் சந்தோஷம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்படியாவது சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று மனிதன் முயற்சி பண்ணுகிறான். எதை என்னை சந்தோஷப்படுத்தும் என்று நினைத்து சிலர் தவறான பாதையிலே சந்தோஷத்தை தேடுகிறார்கள். சிலர் மதுபானத்திலே சந்தோஷத்தை தேடுகிறார்கள். சிலர் போதை மருந்துகளிலே வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் கூட சந்தோஷத்தை தேடுகிறார்கள். சிலர் பணத்திலே சந்தோஷத்தை தேடுகிறார்கள். சிலர் பதவியிலே சந்தோஷத்தை தேடுகிறார்கள். இப்படி விதவிதமாய் மனிதர்கள் தான் சந்தோஷமாய் வாழுவதற்கு பலவிதமான காரியத்தை தேடி அலைந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். சிலர் பக்தியிலே சந்தோஷத்தை தேடி பக்தியிலே தெய்வத்தை பல விதங்களில் தேடுவதையும் அதற்காக பணம் செலவு பண்ணுவதையும் தங்களையே வருத்தி கொள்வதை கூட நம்ம பார்க்கிறோம். எப்படியாவது சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அதுதான் மனிதனுடைய விருப்பம். ஆனால் இந்த சந்தோஷத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, எங்கே பெற்றுக்கொள்வது, உண்மையான சந்தோஷம் எங்கே என்பது மனிதனுக்கு தெரியாதபடியினால் அவனுடைய உள்ளம் தடுமாறுகிறது. கொஞ்ச நாட்கள் இதில் சந்தோஷத்தை தேடுகிறான், இதில் மெய்யான சந்தோஷம் இல்லை. இன்னொரு காரியத்தில் தேடுகிறான், அதிலும் ஒரு விரக்தி, ஏமாற்றம், ஒரு குறைவு காணப்படுகிறது. பதவியிலே அல்லது வேலையிலே, சம்பாத்தியத்திலே தேடுகிறான், எதிலும் ஒரு நிரந்தரமான நிலையான சந்தோஷத்தை காண முடியவில்லை. இதற்கு ஒரே ஒரு பதில், மெய்யான சந்தோஷத்தை நமக்கு கொடுக்க வந்த ஒரு மெய்யான ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் மனுக்குலத்தின் மீது அன்பும் அக்கறையும் உள்ளவராக எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்று அவரே இந்த மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்து வந்தார். அவர் வந்து மனிதனுக்கு மெய்யான சந்தோஷத்தை கொடுக்க சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அவர் பரிகாரியாக தன்னை பலியாய் கொடுத்துதான் சந்தோஷத்தை நமக்காக சம்பாதித்தார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களை விட இந்துக்கள் அதிகமாய் நம்புவது பாவம், சாபம், இந்த தோஷம், இந்த காரியத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். இந்த பரிகாரம் என்கிற வார்த்தை அதிகமாய் பயன்படுத்துவது அவர்கள்தான். என்னால் பரிகாரம் செய்துட்டா காரியம் மாறிடும், பரிகாரம் செய்துவிட்டால் பிரச்சனை நீங்கிவிடும், பரிகாரம் செய்துவிட்டால் சாபம் நீங்கி ஆசீர்வாதம் வரும், பரிகாரம் செய்துவிட்டால் துக்கம் நீங்கி சந்தோஷம் வந்து விடும். அதற்காக பணம் செலவு பண்ணுகிற மக்கள், அதற்காக வெகு தூரம் பிரயாணப்படுகிற மக்கள், அதற்காக எவ்வளவோ காரியத்தை செய்கிற மக்களை பார்க்க முடிகிறது. ஆனால் அதனால் நிரந்தரமான சமாதானம் உண்டாகிறதா? நிறைய பேர் ஏமாற்றம் அடைந்து, விரக்தி அடைந்து, தெய்வ நம்பிக்கை கூட இழந்து போகிறார்கள். சிலர் நம்பிக்கையோடு தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த பரிகாரம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய பாவத்துக்கும் சாபத்துக்கும் ஒரு பரிகாரம் உண்டானால்தான் சந்தோஷத்தை நிரந்தரமாக பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் ஒரு மனிதனுடைய பக்தியினாலே நிலையான நிரந்தரமான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு ஒரு பரிகாரி தேவை. இதை வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறது. பரிகாரி என்கிற ஒரு இரட்சகர் இந்த உலகத்தில் வந்து இந்த பாவத்துக்கும் சாபத்துக்கும் பிரச்சனைக்கும் ஒரு பரிகாரத்தை உண்டாக்க வேண்டும். அது ஒரு பரிசுத்தமுள்ள இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த பரிசுத்தமுள்ள இரத்தம் மனுஷ இரத்தமாக இருக்க வேண்டும். மனிதர்களிலே பரிசுத்தமான மனிதர் யார் இருக்கிறார்கள்? ஒருவரும் இல்லை. பிறக்கும் பொழுதே மனிதன் பாவத்திலே பிறக்கிறான். ஆகவே ஆண்டவர் பார்க்கிறார், என் ஜனங்கள், நான் உண்டாக்கின இந்த மக்கள், அவங்க நிரந்தரமான ஒரு சந்தோஷம் இல்லாமல் தவிக்கிறார்கள். அவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்க பரிகாரத்தை நான் உண்டாக்க வேண்டும். நானே மனிதனாக இறங்கி போகிறேன் என்று அந்த தேவன் ஒரு முழு மனிதனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ் நாள். பரிகாரத்தை மனிதர்களுக்காக உண்டாக்குவதற்கு ஒரு குழந்தையாக அவதரித்து அவர் 33 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய வாலிப வயதில் சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்படுகிறது, கால்களில் ஆணி அடிக்கப்படுகிறது, இரத்தம் சிந்தப்படுகிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாக முடியாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பரிகாரம் இல்லை என்பதை வேதங்கள் குறிப்பிடுகிறது. அதில் பரிசுத்தமுள்ள தன் இரத்தத்தை சிலுவையில் இயேசு சிந்தி கொடுத்து மனிதர்களுக்கு பரிகாரத்தை அவர் உண்டாக்கினார். ஆகவேதான் ஒரு மனிதன் இயேசுவனிடத்தில் வந்து தனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும் என்று கேட்கும் பொழுது இலவசமாக ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான்.
பொதுவாக இந்த உலகத்தில் பரிகாரம் என்று வரும் பொழுது நிறைய பணம் செலவு செய்வார்கள். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர்களோடு கூட சென்னையிலே ஒரு ஆபீஸில் அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு நல்ல பக்தி, அந்த ஒரு ஆச்சாரமான குடும்பத்தை சார்ந்த ஒரு நண்பர். அவரும் இவர் இந்த கிறிஸ்தவ நண்பர்கள். ஒரு நாள் பேசி கொண்டு இருக்கும்போது சொன்னார், ஏன் என்னை திருமணம் பண்ணாமல் இருக்கிற, வயசாகி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி. என் சகோதரிகள் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணாதான் எனக்கு பண்ண முடியும், அதற்காகத்தான் நான் பணம்லாம் சேர்த்து வைத்தேன். இப்போ என்னடான்னா எல்லாம் போச்சுன்னு சொன்னார். என்ன போச்சுன்னு சொல்கிற, ஏன் துக்கப்படுகிறேன்? அவர் சொன்னார், ஜாதகத்தை பார்த்தால் 2 பேருக்குமே அதில் தோஷம் இருக்கிறது, அதனால் பரிகாரம் செய்தால்தான் இந்த பெண் பிள்ளைகளுக்கு திருமணமாகும் என்று ஜோசியர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆகவே நாங்கள் அதை நம்புகிறவர்கள். பரிகாரம் செய்ய என்ன பண்ணணும்? அதற்கு ஒவ்வொரு பரிகாரமாய் செய்து நான் சேர்த்து வைத்திருந்த பணம் எல்லாம் போய்விட்டது. பரிகாரத்துக்காக செலவு பண்ணியே என் சகோதரிமார்களுடைய திருமணத்திற்காக சேர்த்து வைத்த பணமெல்லாம் போய்விட்டது. இப்பொழுது என் சகோதரிமாருக்கு திருமணம் செய்து வைக்க கூட என்னிடத்தில் வழி இல்லை, நான் இங்கே திருமணம் செய்வது என்று ரொம்ப துக்கத்தோடு சொன்னார். பாருங்க, பரிகாரம் செய்தும் காரியங்கள் மாறவில்லை. பணம் செலவு பண்ணி, பொருள் செலவு பண்ணி பரிகாரம் செய்து நம்ம நிரந்தரமான விடுதலை பெற முடியாது. இலவசமாக விடுதலை கொடுக்கிற, இலவசமாக பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கி தோஷத்தை மாற்றி ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. காரணம், அவர் சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு பரிகாரியாக அவர் மாறிவிட்டார். நமக்காக அவர் பரிகாரமாக தன் இரத்தத்தை சிந்திவிட்டார். அதை ஒரு மனிதன் விசுவாசித்து இயேசுவண்டே வந்தால் போதும், ஆண்டவருடைய இரத்தம் அவனை சகல பாவங்களை சுத்திகரிக்கும், சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். ஆனால் இந்த சந்தோஷம் நிலைத்திருக்க என்ன செய்ய வேண்டும்? வேத புஸ்தகத்தில் சில வசனம் சொல்லுகிறாரு. 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறாரு. அதுதான் மெய்யான சந்தோஷம். சிலர் பக்தியில் சந்தோஷம், பண்டிகை சந்தோஷம் பாருங்க, கிறிஸ்மஸ் அன்றையோடு முடிஞ்சிடும். அந்த புது ட்ரெஸ்ஸு, அந்த பண்டிகை சந்தோஷம் அதோட அது அடுத்த நாள்ல இருந்து அவ்வளோதான் பிரச்சனை. உண்மையான சந்தோஷம் என்பது பண்டிகை கொண்டாட்டத்தின் சந்தோஷம் அல்ல. அந்த பண்டிகைக்கு காரணமாயிருக்கிற இயேசுவை நம்ம சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். என்றைக்கு அவர் நம்முடைய உள்ளத்தில் பிறக்கிறாரோ அன்றுதான் நமக்கு கிறிஸ்துமஸ் நாள். அதனால் அவரை உள்ளத்தில் சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது அவருடைய இரத்தம் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறது. பாருங்கள், இந்த தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு தாயார், அவர்கள் மாட்டு பண்ணை வைத்து பால் கறந்து வியாபாரம் செய்வது தான் அவருடைய வாழ்க்கை. ஆனால் அவருடைய மாட்டு பண்ணையில் அந்த மாடுகள் கன்றுக்குட்டி போட்டால் உடனே இறந்து விடும். அந்த கன்றுக்குட்டிகள் உயிரோடு இருக்காது. அந்த கன்றுக்குட்டி இருந்தால் தான் மந்தை பெருகும். அவங்க சொல்கிறாங்க 200 கன்றுக்குட்டிகள் மரித்திருக்கிறது சில வருஷத்துக்குள்ள. 200 கன்றுக்குட்டிகள் மரித்து போய்விட்டது. ரொம்ப மனம் உடைஞ்சிட்டாங்க. அதனால பரிகாரம் செய்தாங்க. ஒரு சொன்னாங்க, இது சாபம் உன் குடும்பத்து மேலே, அதனால நீ பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லா பரிகாரமும் செய்தாங்களாம். அந்த மாட்டுக்கு தாயத்து கட்டினார்கள், அந்த கன்றுக்குட்டிக்கு தாயத்து கட்டினார்கள். அவங்க என்னென்ன சொல்லுவாங்களோ எல்லாம் செய்தாங்களாம். ஆனாலும் கன்றுக்குட்டிகள் நிற்கவில்லை, எல்லாம் மரித்து கொண்டிருந்தது. யாரோ சொல்லி இருக்கிறாங்க, இப்படி ஜெபிக்கலாம் வாங்கன்னு ஒரு நிகழ்ச்சி வருது, சத்தியம் டிவி பாருன்னு சொல்லி. அந்த தாயார் உட்காந்து பார்த்துருக்காங்க. ஒரு கிராமத்தில் உள்ள படிப்பறிவு இல்லாத ஏழை தாயார். அவங்க அதை பார்த்துருக்குறாங்க. இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? நம்முடைய பாவத்துக்கு அவர் பரிகாரம் பண்ணிட்டாரா? நம்முடைய சாபத்துக்கு அவர் பரிகாரம் பண்ணிட்டாரா? பணம் செலவு பண்ண வேண்டாமா? இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? இவர் எனக்கு வேணும்னு சொல்லி அவங்க வீட்டிலேயே முழங்கால் படியிட்டு, இயேசுவே நீங்கள் தான் ஆண்டவர்னு சொல்கிறாங்க, என்னுடைய பாவ சாபத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், என் உள்ளத்தில் வாங்க, என் வாழ்க்கையில் வாங்க, என் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை மாற்றுங்கன்னு ஜெபிச்சாங்க. பாருங்க, ஆண்டவர் அவளை தொட்டார். அதன் பிறகு பிறந்த எல்லா கன்றுக்குட்டிகளும் உயிரோடு இருக்கிறது. அந்த சாபத்தை ஆண்டவர் மாற்றி விட்டார். ஒரு பெரிய ஆச்சரியம்.
அவங்க எங்களுக்கு சாட்சியாக கடிதமெல்லாம் எழுதி, சாட்சி கடிதமெல்லாம் எழுதி அவங்களோட நேரடியாக ஃபோனில் எங்கள் ஆட்கள் பேசினார்கள். கொஞ்ச நாள் கழித்து, அடுத்ததான் நீங்கள் கவனிக்கணும், கொஞ்ச நாள் கழித்த பிறகு அவங்க பால் வியாபாரம் பண்ணுறதில்ல, கன்றுக்குட்டி உயிரோடு இருக்குது, நிறைய பெருக ஆரம்பித்து விட்டது. பால் வியாபாரத்தில் நஷ்டம், லாபமே இல்லை. பால் வியாபாரம் நிறைய பேர் பண்ணுறாங்க, கறந்து விற்கிறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க, கணக்கு பார்த்தா லாபமே இல்லை, வரவு செலவு பார்த்தா லாபமே இல்லை. உடனே இவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட போய் பேசினாங்களே, என்ன ஆண்டவரே நீங்கள் சாபத்தெல்லாம் மாற்றிட்டீங்கன்னு சொன்னீங்க, கன்றுக்குட்டியெல்லாம் காப்பாற்றி கொடுத்துட்டீங்க, ஆனால் ஒன்றும் லாபமே இல்லையா, பால் வியாபாரத்தில் நஷ்டம் தானே, நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவன்னு சொன்னாங்க, ஏன் எனக்கு இப்படி நஷ்டமாகுது சொல்லுங்கள் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்களாம். நல்லா கவனிங்க, அவங்க சொல்கிறாங்க, அந்த தாயார் அவங்க ஜெபம் பண்ணின போது இயேசு பேசினார். பேசக்கூடிய ஆண்டவர் இயேசு தெரியுமா உங்களுக்கு? நிறைய கிறிஸ்தவங்களுக்கு கூட அந்த நம்பிக்கை இல்லை. பேசாத ஒருத்தரை எதுக்கு கடவுளை நம்பணும்? பேசுகிறவர் தான் கடவுள். அவர் பேச ஆரம்பித்தார். அந்த தாயார் சொல்கிறாங்க, என்ன பேசினார் தெரியுமா ஆண்டவர்? மகளே, நீ பால் வியாபாரம் பண்ணி ஆசீர்வாதமாக இருக்குன்னு விரும்புகிற, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், ஆனால் நீ பாலில் தண்ணி கலந்தில் வியாபாரம் பண்ணுற, நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? நீ கலப்படம் பண்ணுகிறாய், சுத்தமான பால் கொடுக்கவில்லையே, நீ தண்ணி கலக்கிறதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியவில்லை. ஆண்டவர் பேசினது. ஒரு இந்து தாயார் ரட்சிக்கப்பட்டு சில மாதங்களுக்குள்ள அவங்க சொன்ன ஒரு சாட்சி. அவன் ஆண்டவர் பேசின உடனே, அப்படியே ஆண்டவரே பாலில் தண்ணி கலக்கூடாதா? எனக்கு தெரியாது, ஏன்னா நான் கேள்விப்பட்டதெல்லாம் பாலில் தண்ணி கலந்து தான் வியாபாரம் பண்ணுவாங்கன்னு, அதனால எனக்கு இதெல்லாம் தெரியாது. நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, தண்ணியே கலக்க மாட்டேன். ஜெபம் பண்ணி வியாபாரம் பண்ணாங்க. சில மாதங்கள் கழித்து எங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க, என் வியாபாரத்தில் லாபம் பெருகிவிட்டது, இப்போ நான் கலப்படமே பண்ணுவதில்லை, சுத்தமான பாலை வியாபாரம் பண்ணுகிறேன். இதுதாங்க இயேசு. இவர் வந்தால் தாங்க சமுதாய மாற்றம் வரும். லஞ்சம் ஒழியணும், இந்த மாதிரி ஊழல் ஒழியணும், இந்த அநியாயம் ஒழியணும், அக்கிரமம் ஒழியணும், எல்லாம் பேசுகிறோம்ல. ஒரே வழி, இயேசு என்கிற ரட்சகர் மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் சமுதாய மாற்றம் வரும். அப்போதான் முழுமையான ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த தாயார் அந்த சாட்சியை சொல்லி மகிழ்ச்சியோடு சொல்றாங்க, இப்போ நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். இதுதான் இயேசு. அதுக்கு தான் இயேசு வந்தார். மதம் மாற்றுவதற்கு வரவில்லை. இயேசு மதத்தை பற்றி பேசவில்லை, மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி மெய்யான சந்தோஷத்தை கொடுக்கிறவர். இப்போ அவங்க எவ்வளோ சந்தோஷமாக சொல்றாங்க, இயேசு என்கிட்ட பேசுகிறார், என்னை வழி நடத்துகிறார், எனக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி. அதுதான் இயேசு. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதுதான் மெய்யான ஒரு சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டார், என் உள்ளத்தில் இயேசு வாசம் பண்ணுகிறார், எந்த தப்பு செய்ய விடமாட்டார், உடனே என்னை கண்டிப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுபவத்தோடு நம்ம வாழுகிறோமா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை. அதுக்குத்தான் கடவுள் மனிதனாக வந்து மனிதனோடு ஐக்கியப்பட்டு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆசீர்வதிக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை உடையவர்களாய் நாம் இருக்கணும். ரெண்டாவது, ரோமர் 14:17 சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அது பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளும் போது உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அது தெய்வீக ஒரு பெரிய சந்தோஷம், மனிதனால் விவரிக்க முடியாத சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட, ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற உன்னதமான ஒரு அனுபவத்தை பெற்று நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் தேவ சித்தத்தின்படியும் ஆண்டவர் விரும்புகிறபடியும் வாழுவதற்கு நம்மை வழி நடத்துகிறவர். அந்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு வாழ்ந்தால் எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியும். மூன்றாவது, கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சகோதரர் சொன்னாங்க பாருங்க, நன்மை செய்யவும் மாட்டாங்க, செய்கிறாளையும் செய்ய விட மாட்டாங்க. அதுதான் உலகம். உலகத்தில் அப்படி மக்கள் தான் இருப்பார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் நமக்கு? சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, உங்கள் மீது பொய்யாக சொன்னால் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுங்கள், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அப்போ நன்மை செய்யும் போது பாடுகள் வரும்.
உபத்திரம் வரும், நெருக்கம் வரும். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:51 வாசிக்கும் போது அப்போஸ்தலர்கள் நல்ல காரியம் செய்தாங்க. வியாதிஸ்தரை குணமாக்க ஆண்டவர் பயன்படுத்தினார். நிறைய பேர் சுகம் பெற்றாங்க, விடுதலை பெற்றாங்க, மக்கள்லாம் மகிழ்ச்சி அடைந்தாங்க. இந்த மத தலைவர்களுக்கு அதை பார்த்து பொறாமை வந்தது. அவங்கள கூப்பிட்டு அடித்து, வேதனைப்படுத்தி, காயப்படுத்தி, மிரட்டி அனுப்பினார்கள். வசனம் சொல்லுகிறாரு, அவர்கள் சந்தோஷத்தோடே வந்தார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த உபத்திரவத்தில் ஒரு சந்தோஷம். இன்றைக்கு ஐசக் பிரதர் ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா அவங்க பாக்கியவான். அவங்கள திட்டு எப்போ வீடியோ பேசுகிறானோ, நீங்கள் பாக்கியவான். என்னை திட்டு பேச பேச கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். நான் பாக்கியவானாக இருக்கிறேன். என்னை திட்ட தான் ஆசீர்வாதம். நம்ம பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம நன்மை செய்கிறோம், நமக்கு தீமை செய்கிறாங்க, பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, நம்ம பகைக்கிறாங்க, நமக்கு விரோதமாய் பல காரியத்தை செய்கிறாங்கன்னா நம்ம சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். அதனால் யாராவது உங்களை பற்றி இப்படி பேசுகிறாங்க, இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் நான் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ஆண்டவரை துதிப்பேன். துதிக்க ரொம்ப மகிழ்ச்சி வரும். அதனால் தேவ பிள்ளைகள், உங்களுக்கு விரோதமாக யாராவது பேசுகிறாங்க, பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா கலங்காதங்க, சோர்ந்து போகாதங்க. ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் அங்கலாய்க்காதங்க. அப்படி பேசுவதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, மகிழ்ந்து களி கூறுங்கள். அதான் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்தார். பொய்யாய் சொன்னால் மகிழ்ந்து களி கூறுங்கள், நீங்கள் பாக்கியவான்கள். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதனால் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த மகிழ்ச்சி. அதனால் நன்மை செய்ய சோர்ந்து போகாதங்க அப்படின்னு பைபிள் சொல்லுகிறாரு. நன்மை செய்ய சோர்ந்து போகாதங்க. ஏன்னா நீங்கள் நன்மை செய்தாலும் திட்டுவாங்க, நீங்கள் நன்மை செய்தாலும் அதை குற்றப்படுத்தி பேசுவாங்க, நீங்கள் நன்மை செய்தாலும் அதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பொய்யா பேசி பொய்யான காரியம் பரப்புவாங்க. அதை பற்றி சோர்ந்து போகாதங்க, நன்மை செய்து கொண்டே இருங்க. இயேசுவின் நாமத்தினால நன்மை மக்களுக்கு செய்து கொண்டே இருங்கள். அப்படிதான் வேதம் சொல்லுகிறாரு. இந்த சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம், பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம், நன்மை செய்வதன் மூலமாய் உண்டாகிற சந்தோஷம். இந்த பண்டிகை காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் இந்த சந்தோஷத்தை பெற்று வாழ ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு தான் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். அதனால் இன்றைக்கு ஆண்டவரே, இந்த உலகத்துக்கே சந்தோஷத்தை கொடுக்க நீங்கள் அவதரித்தீங்க. எனக்கு சந்தோஷம் வேணும், என் உள்ளத்தில், என் குடும்பத்தில் எங்களுக்குள்ள சந்தோஷம் வேணும், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வேணும், பரிசுத்தாவினால் உண்டாகிற மகிழ்ச்சி வேணும். எங்களுக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் நான் சோர்ந்து போகக்கூடாது, கலங்கக்கூடாது, சந்தோஷப்பட்டு களி கூறணும். அப்படிப்பட்ட இருதயத்தை தாருன்னு கேளுங்க, அது மெய்யான ஒரு சந்தோஷத்தின் நிறைவாக இருக்கும். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். மிகுந்த சந்தோஷம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுப்பது மிகுந்த சந்தோஷம், நிரம்பி வழிகிற சந்தோஷம். நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், யாருமே துக்கமாக இருக்கக்கூடாது. அதான் இயேசுடைய விருப்பம். இல்லைங்க, இந்த வியாதி பிரச்சனை துக்கமாக இருக்குது, ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்துது. ஒருவேளை உங்களுடைய கடன் பிரச்சனை, ஒருவேளை உங்களுடைய இழப்பு, ஒருவேளை உங்களுடைய நஷ்டம், ஒருவேளை சில தடைகள், ஒருவேளை சில வியாதி பலவீனம் உங்களை துக்கப்படுத்தி இருக்குதா? இயேசு வாக்கு கொடுத்தார். யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றத்தான் சிலுவைக்கு போனார். அதனால இன்றைக்கு உங்களுக்கு உள்ளத்தில் எது துக்கமாக இருந்தாலும் சரி, பாவத்தினால் உண்டாகிற துக்கம், பாவம் ஒரு மனிதனை துக்கப்படுத்தி விடும், சமாதானத்தை கெடுத்து விடும். அதுதான் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற வேண்டும். பயம், கலக்கம் ஒரு துக்கம், அல்லது சூழ்நிலைகள் ஒரு துக்கம், என்ன துக்கமாக இருக்கட்டும் இயேசு மாற்ற முடியும். எனக்கு ஒரு துக்கம் இருக்குது, இந்த துக்கத்தை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. 2 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே, என் துக்கத்தை மாற்றுவதற்கு நீர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தீர், உம்முடைய இரத்தத்தை எனக்காக சிந்தினீர், இதுதான் எனக்கு துக்கம். ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும், வியாதியிலிருந்து சுகம் தாரும், பயத்திலிருந்து விடுதலை தாரும்,
கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாரும். இந்த இழப்புகளை மாற்றி ஆசீர்வதியும். இந்த தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணும். என் வாழ்க்கையில துக்கத்தை கொடுக்கிற இந்த பிரச்சனைகளை மாற்றும். என் கணவரால், என் பிள்ளைகளால், என் மனைவியால், சுற்றத்தாரால் என் உள்ளம் துக்கப்படுகிறது. நான் பாதிக்கப்படுகிறேன். இந்த துக்கத்தை மாற்றி தாரும் என்று கேளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். தகப்பனே, இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவரே என் துக்கத்தை சந்தோஷமாய் நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கல்வாரி சிலுவையில் இவர்களுக்காக மரித்தீரே, ரத்தம் சிந்தினீரே, இவர்களுக்காகவே பலியாய் கொடுத்தீரே. தேவரீர் அதை நினைத்தருளுவீராக. ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், பாவத்திலிருந்து விடுதலை தாரும். இந்த பாவத்தினால் உண்டாகிற துக்கம் என்னை விட்டு மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களே, அவர்களை தொடுவீராக. உம்முடைய ரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரித்து மீட்டு எடுப்பீராக. ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவளுக்கு இன்றைக்கு கொடும். இன்றைக்கூட இந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். சாபத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாப கட்டுகள் மாறி ஒரு விடுதலை அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகட்டும். வியாதியினால் பாதிக்கப்பட்ட மக்களை தொடும். வியாதியஸ்தரை வைத்துக் கொண்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களே, அந்த குடும்பத்துக்குள்ள உம்முடைய கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. அந்த வியாதியஸ்தர்களை குணமாக்கி சுகம் கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றுங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனை என்கிற துக்கத்தை மாற்றி சந்தோஷப்படுத்துங்க. தடைகள் மாறட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும். குழந்தை இல்லையே, நிந்தைக்கு மத்தியில் இருக்கிறோமே என்று துக்கப்பட்டு நிற்கிற சகோதரிமார்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் துக்கத்தை கொண்டு வருகிறதோ சகல துக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். அவளை மகிழ்ந்திருக்க செய்யும். அப்படியே நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னொரு துக்கமான காரியம் சம்பவிக்காதபடி மக்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார்.